Okay. Welcome all. அகாடமிக் ஃபோரம் ஃபார் லா ஸ்டூடெண்ட்ஸ் நடத்துகிற இந்த வெபினார் நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாருமே வந்து வரவேற்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணுறோம். நம்மளோட அகிலா மேம் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் பற்றி எடுக்க போகிறாங்க. இன்னைக்கு இந்த கிளாஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செகண்ட் வந்து கோவிட் வேவ் அப்படின்றது வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயரே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் போறதோ இல்ல கோர்ட்ல போயிட்டு அவங்க வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜை கெயின் பண்றதோ இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஆனா அதுக்கான எந்த ஒரு லேர்னிங் ப்ராசஸும் இல்லாம தான் இது இருக்கு அப்படின்றது தான் நம்ம கேட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியனா இருந்தது. அப்போ இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ப்ராக்டிக்கலா இதை அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்றதுதான் இதோட முக்கியமானதா இருக்கு. சோ இன்னைக்கு அந்த வகையில நம்ம பாக்குறதுன்னு வந்து பார்த்தோம்னா ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். ரிட் ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் மனித உரிமைகள் மீறப்படுதோ, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகுதோ, அங்கெல்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஒரே விஷயமா வந்து பார்த்தோம்னா கோர்ட்ல நம்ம கேட்டு பெறக்கூடிய ஒரே விஷயமா வந்து பார்த்தோம்னா ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது இருக்கு. அதை பத்தி இன்னைக்கு நம்மளுக்கு அகிலா மேம் வந்து எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. வெல்கம் யூ மேம். உங்களை இந்த மீட்டிங்ல இன்வைட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஒரு நிமிஷம், ஐ திங்க் ஐம் ஹேவிங் சம் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி. என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதா இல்ல வேறோட ஸ்கிரீனுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்ரீஜா, ஒரே நிமிஷம் மேம், நான் பார்த்து சொல்றேன். தெரியுது மேடம் உங்களோடது. ஓகே ஓகே, ஏன்னா எனக்கு என்னோட ஸ்கிரீனே போயிடுச்சு. I'll just log in back, so maybe that's the problem. Just give me 1 minute. I will log in back. co-host ஆக்கிட்டீங்களா? தேங்க்யூ வெரி மச். ஒரு சின்ன டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிக்கு அப்புறமா நம்ம வந்திருக்கோம். ஸோ எல்லாருக்கும் நான் பேசுறது என்னோட ஸ்கிரீனும் தெரியுதுன்னு நம்புறேன். Is it visible? Yes, ma'am. Okay, great. Thank you very much ஆர்கனைசர்ஸ்க்கு, அகாடமிக் ஃபோரம் ஃபார் லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி கூப்பிட்டதுல. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் பத்தி ஒரு பேசிக்கான ஒரு ஓவர்வியூ, ப்ராக்டிக்கல் அப்ரோச். ஸ்ரீஜா அவங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து பிகாஸ் வேற நிறைய இடங்கள்ல இருந்து வித்தியாசமான பேக்ரவுண்ட்ஸ்ல இருந்து வேற வேற கிளாஸஸ்ல இருந்து கூட நீங்க இருக்கீங்க. அதனால நம்ம இன்னைக்கு ஒரு பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு நான் இந்த செஷனை பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 45 மினிட்ஸ் நம்ம ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் பத்தி நான் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா உங்களோட கேள்விகள் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் டிஸ்கஷன் மூலமா தான் கத்துக்க போறோம். அதனால எந்த கேள்வியா இருந்தாலும் ப்ளீஸ் கேளுங்க.
அதை முடிஞ்ச வரையில டு தி பெஸ்ட் ஆஃப் மை எபிலிட்டி நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா என்ன, இது ஏன் முக்கியமானது? ஸ்ரீஜா வந்து முதல்ல சொன்னாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் வந்து நம்ம எப்படி அதை என்ஃபோர்ஸ் பண்றது, அது ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் மூலமா தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில்ல பார்க்கலாம் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ரிட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நான் வந்து நம்ம டிக்ஷனரி மீனிங்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். டிக்ஷனரி மீனிங்ல பாத்தீங்கன்னா, எனி ரிட்டன் கமாண்ட் தட் இஸ் கிவன் பை அ கோர்ட் ஒரு லீகல் அத்தாரிட்டி தான் அந்த காலத்துல இருந்தே ரிட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் நம்ம கான்ஸ்டிடியூஷன் லா, பப்ளிக் லா கான்டெக்ட்ல நம்ம பார்க்கும்போது ரிட்ஸ் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டோ இல்ல ஹை கோர்ட்டோ இஷ்யூ பண்ற டைரக்ஷன்ஸ். இதுக்கு வந்து நம்ம மெயினா இன்னைக்கு பார்க்க போறது ஆர்டிகல் 32 அண்ட் ஆர்டிகல் 226 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ரிட்டோட யூஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டுறது, அதை என்ஃபோர்ஸ் பண்றது, மற்றும் வேற ஏதாவது ஒரு சட்ட உரிமையா இருந்தாலும் சரி. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஸ் வெல் அஸ் லீகல் ரைட்ஸ். அது வந்து ஒரு பப்ளிக் அத்தாரிட்டிக்கு அகேன்ஸ்டா இல்லை கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் தேவை, ஒரு முடிவு தேவை அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம ரிட் ஜூரிஸ்டிக்ஷனை யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம டு ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங், நம்ம எல்லாருக்குமே தெரியும் கான்ஸ்டிடியூஷன் ஏன் ஒரு முக்கியமான, இருக்கிறதுலே முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் அப்படின்ட்டு. ஏன் இது அடிப்படை சட்டம்னு சொல்றோம்? ஏன்னா நம்மளோட நம்ம கண்ட்ரியில இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் கான்ஸ்டிடியூட் செய்யறது, அதை உருவாக்குறதே இந்த கான்ஸ்டிடியூஷன் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு தனி மனுஷனோட, ஒரு குடிமகனோட உரிமைகள் என்ன, கவர்மெண்ட் கிட்ட இருந்து இல்ல பப்ளிக் பாடி கிட்ட இருந்து நம்ம என்ன கேட்கலாம், நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், நமக்கு உரிமையா என்ன தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ்டிடியூஷன் தான் சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த உரிமைகளை எப்படி நம்ம அமல்படுத்துறது, என்ஃபோர்ஸ் செய்யறது அப்படின்னு இந்த கான்ஸ்டிடியூஷன் தான் கொடுத்துருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போறதே கான்ஸ்டிடியூஷனல் லா அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா ஓரளவு. ஸோ இருக்கிறதுலயே முக்கியமான ஒரு ரெமிடியா நம்ம இந்த ரிட் ஜூரிஸ்டிக்ஷனை பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு ஆர்டிகல் 32 and 226 முதல்ல படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆர்டிகல் 32 அதுவே ஒரு அடிப்படை உரிமை தான். இது பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை லிஸ்ட் பண்ற செக்ஷன் பார்ட் வந்து பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அதுல உங்களுக்கு தெரியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதுக்கப்புறமா ரைட் அகேன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், நம்ம எல்லாருமே சமமா இருக்கும், ஈக்குவாலிட்டி அப்படின்றதும் அதுதான். அப்புறமா ஆர்டிகல் 21 நம்ம எல்லாருக்குமே தெரியும், அடிப்படை உரிமையா வாழ்வதற்கான உரிமை. ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப். இப்படி நிறைய சட்டங்கள், நிறைய உரிமைகள் இருக்கு இல்லையா? இந்த உரிமைகள்லாம் வெறும் பேப்பர்ல மட்டுமே உரிமையா இல்லாமல் இதை அமல்படுத்துறது எப்படி? அதுக்கு ஒரு வேர் தெர் இஸ் அ ரைட் தேர் ஷுட் பி அ ரெமிடி அப்படின்னு சொல்லுவோம். உரிமை அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்? அதை அமல்படுத்த முடிஞ்சால், இதை வந்து நம்ம என்ஃபோர்ஸ் பண்றதுக்காக ஒரு கோர்ட்டுக்கு போக முடியும், கோர்ட்ல இருந்து ஒரு டைரக்ஷன் வாங்க முடியும் அப்படின்னா தான் அதை நம்ம ஒரு ஜஸ்டிஷபிள் ரைட்டா பார்க்கிறோம். ஸோ இந்த உரிமையை கொடுக்கிறது ஆர்டிகல் 32 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னு தான் ஆர்டிகல் 32 ஆரம்பிக்குது. ஸோ இந்த நீங்க ஆர்டிகல் 32 பார்த்தீங்கன்னா, ஃபார் ரைட்ஸ் கன்ஃபர்ட் பை திஸ் பார்ட், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கான ரெமிடிஸை எப்படி என்ஃபோர்ஸ் பண்றது, எப்படி அமல்படுத்துறது. The right to move the Supreme Court by appropriate proceedings for the enforcement of the rights conferred by this part is guaranteed. ஆக மொத்தம் ஆர்டிகல் 32வே ஒரு அடிப்படை உரிமை தான். ஸோ நம்மளுக்கு நிறைய அடிப்படை உரிமைகள் இருக்கு பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல. ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு லைஃப், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், எல்லாமே. இது வந்து அமல்படுத்தக்கூடிய ஒரு உரிமைகள். நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த உரிமைகளை என்ஃபோர்ஸ் பண்றதுக்காக கேட்கலாம் அப்படின்ட்டு ஆர்டிகல் 32 சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க அடுத்தது 32 clause 2 நம்ம பார்த்தோம்னா,
Supreme Court shall have the power to issue directions or orders or writs, including the writs in the nature of habeas corpus, mandamus, prohibition, quo warranto, and certiorari, whichever may be appropriate for the enforcement of any of the rights conferred by this part. நீங்க வந்து இந்த ரிட் பேருங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஆர்டிகல் 32 கீழே டைரக்ஷனா கொடுக்கலாம், ஆர்டரா கொடுக்கலாம், இல்ல ரிட்டா கொடுக்கலாம், இன்க்ளூடிங் ஒரு 5 பேர் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ரிட்க்கு. இந்த ரிட்ஸ் பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். பட் இதெல்லாமே ஆர்டிகல் 32ல சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் திஸ் ரைட் guaranteed by this article shall not be suspended except as otherwise provided by this constitution. இந்த உரிமையை வந்து சஸ்பெண்ட் செய்ய முடியாது. இது வந்து ஒரு பெர்மனண்டான உரிமை. இது வந்து ஆர்டிகல் 32 பத்தி கோர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இல்ல முதல்ல டாக்டர் அம்பேத்கர் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, if I was asked to name any particular article in this constitution as the most important, an article without which this constitution would be a nullity, I could not refer to any other article except this one. It is the very soul of the constitution and the very heart of it. அம்பேத்கர் என்ன சொல்றாரு, இந்த செக்ஷன் இல்லாமல், இந்த ஆர்டிக்கல் இல்லாமல் கான்ஸ்டிடியூஷனே ஒரு நல்லிட்டி ஆகலாம், அதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போகலாம். ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷனோட சோல் அண்ட் ஹார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனே இதுதான், ஒரு இதயமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அவ்வளவு முக்கியமான ஒரு ப்ராவிஷன். ஏன்னா நம்ம கோர்ட்டுக்கு போகிறதே ஒரு அடிப்படை உரிமை. இது வந்து அதுக்கப்புறமா லேட்டர் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க. முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இதுல இந்த ஆர்டிகல் 32 நம்ம சஸ்பெண்ட் பண்ண முடியாது. வேற ஒரு சட்டம் கொண்டு வந்து இல்ல வேற ஒரு கான்ஸ்டிடியூஷன் திருத்தம் கொண்டு வந்து கூட ஆர்டிகல் 32 எடுத்துட முடியாது. ஏன்னா இது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். எவ்வளவு பெரிய மெஜாரிட்டி இருந்தாலும் இனிமே வரக்கூடிய ஒரு அரசாங்கம் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த ஆர்டிகல் 32 எடுத்துட முடியாது. அதோட மீனிங்கை வந்து குறைச்சிட முடியாது, அதோட ஜூரிஸ்டிக்ஷனை குறைச்சிட முடியாது. ஏன்னா இது நம்மளோட கான்ஸ்டிடியூஷனோட ஒரு முதுகெலும்பே கூட. ஏன்னா அடிப்படை உரிமைகளுக்கு எப்போ ஒரு மீனிங் கிடைக்கும், அதை நம்ம என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு ஒரு ரெமெடி, ஒரு ப்ராசஸ் இருந்தாதான் கிடைக்கும் இல்லையா. ஸோ நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு நீங்க பார்த்துருக்கீங்க, பார்ட் 4 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. அதுக்கும் பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனுக்கும் வித்தியாசமே, நம்ம ஒரு உரிமை மீறல் நடந்திருக்கு, அத்துமீறல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால கோர்ட்டுக்கு போக முடியும். ஸோ நம்ம அந்த ஆர்டிகல் 32 எடுத்துட்டோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேன் பிகம் குவைட் மீனிங்லெஸ். இது மட்டும் இல்லாம ஆர்டிகல் 226 இருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு அடிப்படை உரிமை மீறலுக்கும் சுப்ரீம் கோர்ட் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஹை கோர்ட்லயும் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. ஸோ ஆர்டிகல் 226 என்ன சொல்லுதுன்னு பார்க்கல. ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து 226 ப்ராக்டிஸ் கண்டிப்பா நீங்க எல்லாருமே பண்ண போறீங்க. ஆர்டிகல் 32 நம்மள சிலர் தான் பண்ணுவோமா இருக்கும், ஏன்னா அதுக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட் போகணும். ஸோ ஆர்டிகல் 226 என்ன சொல்லுதுன்னா, ஹை கோர்ட்ஸ்க்கு ரிட்ஸ் இஷ்யூ பண்றதுக்கான பவர் இருக்கு. ஸோ நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் இன் ஆர்டிகல் 32, every high court shall have power throughout the territories in relation to which it exercises jurisdiction to issue to any person or authority, including in appropriate cases, any government within those territories, directions, orders, or writs, including writs in the nature of habeas corpus, mandamus, prohibition, quo warranto, and certiorari, or any of them for the enforcement of any of the rights conferred by part 3 and for any other purpose. So நான் இந்த பிபிடி அப்புறமா உங்களோட ஷேர் பண்றேன். I would want you to read article 32 and 226 again. இன்னொரு முறை இதை படிங்க. ஏன்னா இதுக்கு இந்த ரெண்டு ப்ரொவிஷன்ஸ்க்கும் உள்ள இருக்கிற வித்தியாசங்கள், அது மட்டும் இல்லாம சிமிலாரிட்டிஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சிலதை கொஞ்சம் ஹைலைட் பண்றேன் இன்னைக்கு, பட் நம்ம திரும்பி இதை போய் படிக்கணும். ஆர்டிகல் 32க்கும் 226க்கும் என்ன வித்தியாசம்? நீங்க பாத்தீங்கன்னா அதோட லாங்குவேஜ் ஓரளவு சிமிலராகவே இருக்கு இல்லையா. ஒவ்வொரு ஹை கோர்ட்டுக்கும்
அதோட டெரிட்டரிக்குள்ள அந்த ஸ்டேட்குள்ள யாருக்கு வேணா directions, orders, or writs, including writs in the nature of habeas corpus, mandamus, prohibition, quo warranto, and certiorari, for the enforcement of any of the rights conferred by Part 3 and for any other purpose. So, நீங்க ஆர்டிகல் 226 ஆர்டிகல் 32க்கு குறைச்சல் கிடையாது. ஹை கோர்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு குறைச்சல் கிடையாது. ரெண்டும் பேரலா கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹை கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இருக்கு. ஸோ ஒரு அடிப்படை உரிமையோட ஒரு அத்துமீறல் நடந்துச்சுன்னா, இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நடந்துச்சுன்னா, நீங்க எந்த கோர்ட்டுக்கு போகலாம்? ஹை கோர்ட்டுக்கு போகலாமா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாமா? ஆப்ஷன் இருக்கு. லிட்டிகேண்ட் இந்த ரெண்டு கோர்ட்ல எதுக்கு வேணா போகலாம். நீங்க முதல்ல ஹை கோர்ட்டுக்கு போயிட்டு தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும்னு கிடையாது. ரெண்டு கோர்ட்ஸ்க்கும் கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. ஸோ வித்தியாசம் என்ன ஆர்டிகல் 32க்கும் ஆர்டிகல் 226க்கும்? ஆர்டிகல் 32 நம்ம முதல்லயே பார்த்தோம், இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்றதே ஒரு அடிப்படை உரிமை. ஆனா ஆர்டிகல் 226 பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. ஸோ ஆர்டிகல் 226 அடிப்படை உரிமை கிடையாது. ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் உரிமை. ஏன்னா இது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஃபோர்ஸ் பண்ணணும்னாலும் சரி, இல்ல வேற ஏதாவது ஒரு லீகல் ரைட் என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, நம்ம ஹை கோர்ட்டுக்கு ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் மூலமா போகலாம். ஸோ ஆர்டிகல் 32 அண்ட் ஆர்டிகல் 226 ரெண்டுமே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் இருக்கு அப்படின்றவங்களுக்கு கன்கரண்ட்லி அவைலபிள் parallel jurisdiction of that are available. ஸோ வித்தியாசங்கள் என்ன இது ரெண்டுத்துக்கும்? ஆர்டிகல் 32 எந்த விதத்துல இன்னும் ப்ராடர் ஆனது? நம்ம முதல்ல ஜெனரலி நினைச்சுக்கலாம் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொன்னா நம்ம உச்ச நீதிமன்றம் அப்படின்றோம், அதனால இதுக்குதான் இருக்கிறதுலே ஜாஸ்தியான பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேற ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஆனா நம்ம ரிட் அப்படின்ற பொறுத்த வரையில 32 and 26 மட்டும் பார்க்கும்போது சில விதங்கள்ல ஆர்டிகல் 32க்கு இன்னும் ஜாஸ்தி ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும். அதாவது டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். இந்தியா முழுவதும் எந்த ஸ்டேட்டா இருந்தாலும், எந்த கவர்மெண்ட், எந்த அத்தாரிட்டியா இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டால கேள்வி கேட்க முடியும். ஆர்டிகல் 226ஓட லிமிடேஷன் என்ன? ஹை கோர்ட் அவங்க ஸ்டேட் அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல நடந்திருக்கிற தவறுகள் பத்தி தான் இவங்களால ரிட்ஸ் கேட்க முடியும். ஸோ அந்த விஷயத்துல டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்ற விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னும் ப்ராடர் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. ஆர்டிகல் 226ல ஹை கோர்ட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் லிமிட்டட் ஜூரிஸ்டிக்ஷன் தான் இருக்கும். ஆனால் நீங்க 226 பார்க்கும்போது வெறும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் இல்லாமல் வேற எந்த பர்பஸ்க்கா வேணும்னாலும் ஹைகோர்ட்டால ரிட் இஷ்யூ பண்ண முடியும். அதனால ஆர்டிகல் 226 இஸ் ப்ராடர் தேன் ஆர்டிகல் 32. ஏன்னா ஆர்டிகல் 32 நீங்க எனக்கு பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல இந்த அடிப்படை உரிமைகள்ல அத்துமீறல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் ஆர்டிகல் 32 பண்ண முடியும். ஆர்டிகல் 226ல அடிப்படை உரிமைகள் அத்துமீறலா இருந்தாலும் சரி, வேற எந்த காரணத்துக்காக இருந்தாலும் சரி, நம்ம ஹைகோர்ட் கிட்ட ரிட் ஜூரிஸ்டிக்ஷனுக்காக போக முடியும். இன்னொரு வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ட் அகேன் இங்க பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் சொன்னதுனால நம்ம வந்து ஹைகோர்ட்டுக்கோ இல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போகிறதுக்கு முன்னாடி வேற எல்லா ரெமிடிஸையும் நம்ம முதல்ல எக்ஸாஸ்ட் பண்ணணுமா? கீழ்கோர்ட் இல்ல வேற ஏதாவது ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி கிட்ட நம்மளுக்கு ஒரு ரெமிடி கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் போயிட்டு ஒன்னும் நடக்கல அப்படின்னா மட்டும்தான் நம்ம இந்த கோர்ட்டுக்கு வரணுமா அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி. ஆர்டிகல் 32 பிரகாரம் இந்த எக்ஸாஷன் ஆஃப் ஆல்டர்னேட் ரெமிடிஸ் தேவை கிடையாது. ஏன்னா இது ஒரு அடிப்படை உரிமை. நீ எல்லாரையும் கேட்டுட்டு எதுவும் நடக்கலைன்னா என்கிட்ட வா அப்படின்னு நம்ம அதை இன்டர்பிரேட் பண்ணோம்னா இதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஏன்னா அவ்வளவு டிலே ஆகும். ஒரு சிட்டிசனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம ஒழுங்கா ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அவங்க எப்ப வேணா வரலாம். ஒரு இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றவங்க நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னாதான் அந்த ஆர்டிகல் 32க்கே ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால எக்ஸாஷன் ஆஃப் ஆல்டர்னேட் ரெமிடிஸ்
வேற ஒரு இடத்துல வேற ஒரு அதிகாரியோடையோ இல்ல வேற ஒரு கோர்ட் மூலமாகவோ வேற ஒரு ரெமிடி இருக்கு, அந்த ரெமிடிஸ் எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டு ஒன்றும் நடக்காததுனாலதான் இங்க வரோம் அப்படின்ட்டு ஆர்டிகல் 32ல சொல்ல தேவை கிடையாது. அது வந்து ஆர்டிகல் 226ல நிறைய ஹைகோர்ட்ஸ் இந்த எக்ஸாஷன் ஆஃப் ஆல்டர்னேட் ரெமிடிஸ தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆர்டிகல் 226 இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட், இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ரைட். ஸோ நான் இந்த ஒரு ஜட்மெண்ட் எக்ஸப்ட் பண்ணியிருக்கேன், யூனியன் ஆஃப் இந்தியா வர்சஸ் டிஆர் வர்மா. இது 1957லயே வந்த ஜட்மெண்ட். இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்பெஷல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த ஹை கோர்ட் நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ரெமெடி இருந்துச்சு, ஈக்குவலி எஃபிகேஷியஸ் ரெமெடி, அதாவது இந்த ஹை கோர்ட்டால உங்களுக்கு என்ன ஒரு முடிவு வருமோ அதே முடிவு இல்ல அந்த மாதிரி சிமிலர் முடிவு வேற ஒரு அதிகாரி கிட்ட இருந்தோ இல்ல வேற ஏதாவது ஒரு வழியாலேயோ கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க ஹைகோர்ட்டுக்கு வரக்கூடாது நேரடியாக அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இது ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ரிக்குவயர்மெண்ட் கிடையாது. ஆனா நிறைய நேரங்கள்ல ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் ரொம்ப நிறைய கேசஸ் பார்க்குறாங்க. அதனால ஆல்டர்னேட் ரெமிடி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க வேற ஏதாவது ஒரு அதிகாரி கிட்ட போனீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, அதை தாண்டிட்டு அதை செய்யாமல் தாண்டிட்டு நீங்க நேரடியாக ஹைகோர்ட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்கள்ல முடிவு செய்யறாங்க. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது இன்னொரு முடிவு, இன்னொரு ரெமிடி வந்து ஈஸியா அவைலபிளா இல்ல அது கஷ்டமான ரெமிடியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் ஷுட் பி ஈஸி, இட் ஷுட் பி ஈக்குவலி எஃபிகேஷியஸ். இதே மாதிரியான ஒரு முடிவு ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ஒரு குடிமகனால போய் ஆக்சஸ் பண்ணக்கூடிய முடிவா இருந்துச்சுன்னா அந்த ரெமிடியை முதல்ல எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமாக தான் இவங்க 226க்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் ஜெனரலி இருக்கு. ஸோ இதெல்லாம் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹைலைட் வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் ஆர்டிகல் 32 அண்ட் 226. ஸோ 32 226 பார்க்கும்போது முதல்ல நம்ம ஹைகோர்ட் போயிட்டு அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணுமா இல்ல வந்து நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொன்னா, சொன்ன மாதிரி ஆர்டிகல் 32 ஃபண்டமெண்டல் ரைட்டா இருக்கிறதுனால நேரடியாக ஃபண்டமெண்டல் ரைட்டோட இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம். ஆர்டிகல் 32ல முதல்ல ஹைகோர்ட் போயிட்டு அதுக்கப்புறமா தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. ஆனா நம்ம இந்த கடைசி ஒரு மாசம் கடைசி ஃபியூ மந்த்ஸ்ல பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அர்லாம் கோஸ்வாமி கேஸ்ல என்ன நடந்துச்சு, கப்பன் சித்திகி கேஸ்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சீஃப் ஜஸ்டிஸ் போப்டே நீங்க வந்து ஆர்டிகல் 32ல மக்கள் வரதை நாங்க டிஸ்கரேஜ் பண்றோம், ஏன்னா நிறைய கேசஸ் வருது எங்க முன்னாடி, அதனால முதல்ல நீங்க ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா எங்க கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கேசஸ்ல பேசியிருக்காரு. அதே நேரத்துல இன்னொரு கேஸ் வரும்போது அர்ணாப் கோஸ்வாமி கேஸ்ல நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரலாம், ஆர்டிகல் 32 எதுக்காக இருக்கு, ஆர்டிகல் 32 ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதுகாக்கிறதுக்காக தான் நாங்க இருக்கோம் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட் கிட்ட இருந்து. பட் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. நம்ம அடிப்படை உரிமை அத்துமீறல் நடந்திருக்குன்னு சொன்னா லிட்டிகேண்ட் கேன் சூஸ், சிட்டிசன் கேன் சூஸ், நீங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு போகணுமா இல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெர் இஸ் கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன். நான் வந்து இப்போ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ் அப்படின்ட்டு நம்ம முதல்ல பார்க்கலாம். 5 ரிட்ஸ் ஆர்டிகல் 32லயும் 226லயும் லிஸ்ட் பண்ணியிருந்துச்சு இல்லையா. இந்த 5யும் ப்ரெரகேட்டிவ் ரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், சோஷியராரை, ப்ரொஹிபிஷன் எல்லாமே. இந்த 5 ரிட்ஸ் மட்டும்தான் கோர்ட்ஸால இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. எந்த மாதிரியான ஒரு டைரக்ஷன் வேணும்னாலும் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ல கோர்ட்ஸ் இஷ்யூ பண்ணலாம், முடிவு செய்யலாம்.
ஆனா இந்த 5 ரிட்ஸ் வந்து முக்கியமான ரிட்ஸ். இது என்னென்ன? ஹேபியஸ் கார்பஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்றதோட அர்த்தமே ஒரு பாடியை ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஒருத்தர் சட்டத்துக்கு புறம்பானபடி டீடைன் செய்யப்பட்டிருக்காரு, கைது செய்யப்பட்டிருக்காரு, போலீஸாலேயோ இல்ல வேற ஒரு ஆளாலேயோ அவங்களோட ஆர்டிகல் 21 லிபர்ட்டி ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம ஹேபியஸ் கார்பஸ் ரிட் ஃபைல் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் போலீஸ் வந்து சரியா ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாம யாரையாவது அரெஸ்ட் பண்ணுவாங்க இல்ல டீடைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான இல்லீகல் டிடென்ஷனை கேட்க நம்ம வந்து சேலஞ்ச் பண்றது ஹேபியஸ் கார்பஸ் ரிட் மூலமா தான். ஸோ நம்ம ஹேபியஸ் கார்பஸ் ரிட் போடும்போது கோர்ட் கிட்ட இந்த மாதிரி இந்த டிடென்யூ இவ்வளவு நாளா காணாமல் இருக்காங்க, ஒரு லீகல் அத்தாரிட்டி இல்லாமல் யாரோ ஐதர் போலீஸோ இல்லை வேற ஒரு பிரைவேட் பர்சனோ கூட இவங்கள ராங்ஃபுல்லி ரெஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, டீடைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இதை கோர்ட்டுக்கு ஒரு ரிட் பெட்டிஷன் மூலமா போட்டா அந்த கோர்ட் வில் இஷ்யூ ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ், ப்ரொடியூஸ் த பர்சன். அந்த டிடென்யூவை வந்து நீங்க கோர்ட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணும். அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க நலமா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன்ன்றது போலீஸ் அத்துமீறலுக்கு அகேன்ஸ்டா மட்டும் கிடையாது, வேற இஷ்யூஸ்லயும் நிறைய வருது. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிக்கலி ஹேபியஸ் கார்பஸ் நிறைய இதுல பாக்குறது மைனர்ஸா இருக்கலாம், இல்லைன்னா அடல்ட்ஸா இருக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு லவ் அஃபேர் இருந்துச்சு, அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொன்னா அது அவங்க குடும்பத்திற்கு அகேன்ஸ்டாவோ இல்ல அவங்களோட சமூகம் எதிர்த்துச்சு அப்படின்னு சொன்னா நிறைய நேரங்களா அவங்கள ரெஸ்ட்ரெயின் பண்றது உண்டு இல்லையா. அவங்கள வீட்டிலேயே வைக்கிறது இல்ல வெளியில போக விடாம செய்யறது, அதுக்கு போலீஸே கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நிறைய இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல கூட ஹேபியஸ் கார்பஸ் ரொம்ப முக்கியமா போயிடுது. நம்ம வந்து this is a very common factor, especially intercaste relationships இருக்கிற பட்சத்துல நம்மளுக்கு தெரியும் எப்படி ஃபேமிலிஸ் வந்து அடல்ட்ஸா இருந்தாலும் அவங்கள அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வாழ விடாமல் அவங்கள வீட்லயே பூட்டி வைக்கிறதோ இல்லை வேற ஏதாவது இடத்துல அவங்கள இது பண்ணி வைக்கிறதோ நடக்கும்போது கோர்ட்டுக்கு போய் ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட முடியும். ஏன்னா ஒவ்வொரு அடல்ட் பர்சனுக்கும், மெஜாரிட்டி அட்டைன் பண்ண பர்சனுக்கும் அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வாழறதுக்கான உரிமை இருக்கு. அதனால ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணிக்க இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு மற்றவங்க சொல்ல முடியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் ப்ராக்டிக்கலி ஹேபியஸ் கார்பஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரிட் பெட்டிஷன். அடுத்த ரிட் நம்ம பார்க்க போறது மேண்டமிஸ். மேண்டமிஸ் வந்து ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி எதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நிறைய நேரங்கள்ல ஒரு சட்டத்துல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், ஒரு கடமை இருக்கும் அரசாங்கத்துக்கோ இல்லை ஏதாவது ஒரு பப்ளிக் பாடிக்கோ இந்த மாதிரி ஒன்று விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யாமல் இருப்பாங்க. இப்படி செய்யாமல் இருக்கும்போது நம்ம மேண்டமிஸ் ரிட் மூலமா இந்த அதிகாரி இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிட் வாங்கலாம். நம்ம ரொம்ப காமனா பாக்குற மேண்டமிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தேவைப்பட்டிருக்கலாம் ஒரு லீகல் ஏர் சர்டிஃபிகேட், இல்லை ஈவன் சம்திங் ஒரு டெத் சர்டிஃபிகேட்டாவே இருக்கலாம், இல்லை லீகல் ஏர் சர்டிஃபிகேட்டா இருக்கலாம். அப்ளை பண்ணுவோம், ரொம்ப நாள் ஆயிருக்கும், ஆனா ஒரு அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்றது? ஏன்னா அரசாங்கத்துக்கு அகேன்ஸ்டா நம்ம முடிவு வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம சொன்னோம் இந்த ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் யூஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேண்டமிஸ் ஒரு பப்ளிக் பாடி செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கும்போது நம்ம கோர்ட்டுக்கு போய் இந்த மாதிரி ஒரு முடிவு வேணும், இந்த மாதிரி டைரக்ஷன் வேணும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ நிறைய நேரங்கள்ல டிஸ்போஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது ரொம்ப காமனான ஒரு ரிட் ரெமெடி நம்ம கேட்போம். ஸோ இந்த ஒரு சட்ட கடமை இருக்கு, அதை இந்த பப்ளிக் அத்தாரிட்டி பண்ணாமல் இருக்காங்க, அதை அவங்க செய்ய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேண்டமிஸ் ரிட் இஷ்யூ பண்ணுது. ஸோ நீங்க வந்து
ஏதாவது ஒரு என்க்ரோச்மெண்ட்டா இருக்கலாம், இல்லை உங்க ஏரியால வேற ஏதாவது ஒரு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இங்க ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கலாம் கலெக்டர் கிட்டயோ இல்லை வேற ஒரு அதிகாரி கிட்டயோ. அவங்க ஒரு வேலையும் செய்யாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு டிஸ்போஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டும் கூட அதை மேண்டமஸாவும் போடுவது உண்டு. ஸோ அதிகாரிகள் வேலை செய்யாமல் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கடமை இருக்கு, ஆனா அந்த கடமையை செய்யறது கிடையாது அப்படின்னு சொன்னா அதை மேண்டமஸ் மூலமா போய் ஒரு இந்த மாதிரி பாசிட்டிவ் டைரக்ஷன் டு டூ சம்திங் கேட்கறது உண்டு. மேண்டமஸ்லயே வேற டைப்ஸ் ஆஃப் மேண்டமஸ் எல்லாம் இருக்கு. சோஷியரிஃபைட் மேண்டமஸ். ஸோ ஒரு முடிவு பண்ணியிருக்கு, அந்த முடிவு தப்பானது, அதை குவாஷ் பண்ணிட்டு வேற ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு கேட்கறதோ, இல்லை கண்டினியூயிங் மேண்டமஸ். ஒரு முடிவு மூலமா வந்து நம்மளுக்கு தேவையான தீர்வு கிடைக்காது. கண்டினியூயிங் மேண்டமஸ், கோர்ட் வந்து கண்டினியூஸா ஒரு விஷயத்த சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கறது கூட உண்டு. எஸ்பெஷலி என்வாயன்மெண்டல் லால இந்த கண்டினியூயிங் மேண்டமஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அதை பத்தி நம்ம கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். ஓகே, வேற ரிட் ரெமிடிஸ் என்ன இருக்கு? கோ வாரண்டோ. இது வந்து பப்ளிக் பாடிஸ் அவங்க வந்து யூஸ் பண்ற ஒஃபிஷியல் பொசிஷன்ஸ், அதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒரு தாசில்தார் போஸ்டா இருக்கட்டும், இல்லை ஈவன் ஒரு ஜட்ஜ் போஸ்டா இருக்கட்டும், இல்லை மினிஸ்டர் போஸ்டா இருக்கட்டும், இதெல்லாம் பப்ளிக் ஒஃபிஷியல் போஸ்ட் இல்லையா? இந்த போஸ்ட்ஸ்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க அவங்களுக்கு தகுதி கிடையாது, அவங்களுக்கு இந்த அத்தாரிட்டி கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த கோ வாரண்டோ அப்படின்ற ஒரு ரிட். ஸோ இந்த ரிட் மூலமா பப்ளிக் ஒஃபிஷியல்ஸோட ஜூரிஸ்டிக்ஷனை நம்ம கேள்வி எழுப்பலாம், அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் மேல கேள்வி எழுப்பலாம். ஸோ எலெக்ஷன் மூலமா யாராவது உட்கார்ந்துருந்தாங்கன்னா அந்த போஸ்ட்டை கூட நம்ம கேள்வி கேட்கலாம். இல்லை நாமினேஷன் ப்ராசஸ் தப்பா நடந்திருக்கு, சட்டத்துக்கு புறம்பா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோ வாரண்டோ மூலமா கேட்கலாம். ஸோ ஒஃபிஷியல் போஸ்ட்ல உட்கார்ந்துருக்கிறவங்க எந்த அதிகாரத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்க நிஜமாவே இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் உள்ளவங்க தானா, அவங்க இந்த அதிகாரி பதவியில இருக்கிறது வந்து ஒழுங்கான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணியிருக்கா, அவங்களுக்கு தகுதி இருக்கா, தகுதி இருக்கிறவங்க தான் ஒரு அதிகாரத்தை பயன்படுத்துறாங்களா அப்படின்னு கேட்கறதுக்கான ரிட் இந்த கோ வாரண்டோ ரிட். ஸோ இது மூலமா வந்து நிறைய ரிட்ஸ்ல எலெக்ஷன்ஸையே சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து பப்ளிக் பாடி, நம்ம எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் மட்டும் கிடையாது, நிறைய நீங்க ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸா இருக்கட்டும், இல்லை வேற எந்த செல்ஃப் கவர்னிங் பாடிஸா இருந்தாலும் அவங்களுக்கு கூட எலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் கூட சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காலேஜ்ல ஒரு வைஸ் சான்சலர் இருக்காங்க, அந்த வைஸ் சான்சலருக்கு இல்லை ரெஜிஸ்ட்ராருக்கு அவங்களுக்கே குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கா, அவங்க செலெக்ஷன் ப்ராசஸ் சரியானது தானா, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் நீங்க கோ வாரண்டோ மூலமா எழுத முடியும். அடுத்தது வந்து சர்ஷியரி அப்படின்ற ஒரு ரிட். இது வந்து ஒரு ஜுடிஷியல் ஆர்டரோ இல்லை ஒரு குவாசி ஜுடிஷியல் ஆர்டரையோ பண்ணியிருந்தது தப்பான முடிவு, இந்த ரெக்கார்ட்ஸை கூப்பிட்டு அந்த முடிவு வந்து முடிவை சரி செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு ரிட், ரொம்ப முக்கியமான ரிட். இது மேண்டமஸ்லாம் நம்ம ரொம்ப காமனா 226ல போடக்கூடிய ரிட்ஸ். நீங்க கான்ஸ்டிடியூஷனல் லா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட பிரெட் அண்ட் பட்டர் தினசரி லிட்டிகேஷனா இது இருக்கு. அதாவது நான் முன்னே சொன்னாலே ஒரு லீகல் ஏர் சர்டிஃபிகேட் எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். உங்க குடும்பத்துல ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க, நம்ம ஒரு லீகல் ஏர் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப தேவையான அவசியமான ஒரு டாக்குமெண்ட், ஆவணம். அதுக்கு முதல்ல அப்ளிகேஷன் போடுறாங்க. இந்த அப்ளிகேஷன்ல தாசில்தாரோ இல்லை அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி சரியா முடிவு எடுக்கல, என்ன பண்ணுவீங்க, நம்ம ஒரு மேண்டமஸா போட்டு இந்த மாதிரி முடிவு எடுக்கலை, ஒரு டைம் ஃப்ரேமோட இவங்க முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்ல லீகல் ஏர் சர்டிஃபிகேட் ஒன்று இஷ்யூ ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, ஆனா இந்த லீகல் ஏர் சர்டிஃபிகேட்ல சில லீகல் ஏர்ஸை விட்டுடுறாங்க, தப்பானவங்களை உள்ள போட்டிருக்காங்க, இதை எப்படி நம்ம மாத்துறது, அதுக்கு சர்ஷியரியா ஒரு ரிட் போட முடியும். அதுல வந்து ஏற்கனவே எடுத்திருக்கிற முடிவு ஒரு தப்பான முடிவு, அந்த முடிவை வந்து நம்ம சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிட்டா கேட்கலாம். ஸோ
இதுல என்ன முக்கியம்னா ரிட் ஜூரிஸ்டிக்ஷனே அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. இது மேல்முறையீடா நம்ம பார்க்க முடியாது. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்ல ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்கு, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, இல்ல இந்த மாதிரி அவங்க பார்த்திருக்கலாம் ஆனா இப்படி பார்த்திருக்காங்க, எரர் இன் அப்ரிசியேஷன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நம்ம கேட்க முடியாது. ஏன்னா ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் மேல்முறையீடு ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. ரொம்ப லிமிட்டடான ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் ஹைகோர்ட் இல்ல சுப்ரீம் கோர்ட் இன்டர்ஃபியர் பண்ணும். அதாவது எரர் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த ரெக்கார்ட், ஒரு ரொம்ப பெரிய ஒரு தவறு நடந்திருக்கு, அது நம்ம நடந்திருக்கிற பேப்பர்ஸை பார்த்த உடனே ஆன் த ஃபேஸ் ஆஃப் த ரெக்கார்ட் அப்படின்னு சொன்னா, நீங்க நம்ம ரிட் பெட்டிஷனே தெரியும், எல்லாமே பேப்பர் மூலமா தான் போகுது. இதுல வந்து நம்ம விட்னஸஸை கூப்பிட்டு வந்து நம்ம ஒரு ட்ரையல் மாதிரி நடத்த முடியாது. கோர்ட்டை வந்து நீங்க போய் இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ்ல இப்படி வித்தியாசங்கள் இருக்கு, நீங்க வேற ஃபேக்ட்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எரர் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த ரெக்கார்ட் இருக்கும் பட்சத்துல அதுதான் சர்ஷராரையில நம்ம கேட்க முடியும். நீங்க இந்த பேப்பர் படிச்ச உடனே இங்க பண்ணிருக்க தவறு ரொம்ப எவிடென்டா இருக்கு, ரொம்ப சுலபமா உங்களால பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா, இல்ல ஜூரிஸ்டிக்ஷனல் எரர், இந்த அதிகாரி இல்ல இந்த கோர்ட் இந்த மாதிரியான ஒரு முடிவு பாஸ் பண்ணிருக்க கூடாது, ஏன்னா அவங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது அப்படின்னு நம்ம அலெஜ் பண்ணும்போது கூட சர்ஷராரையா போடலாம். வேற ஒன்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு இருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அதாவது ஒருத்தருக்கு எதிராக ஒரு முடிவு கொடுக்கறதுக்கு முன்னாடி நேச்சுரல் ஜஸ்டிஸ் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறமா ஒருத்தருக்கு எதிராக ஒரு முடிவு வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஹியரிங் கொடுக்கணும், ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அவங்களோட சைட் ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம அது ஒரு ஃபேர் ப்ராசஸா இருக்கணும். முடிவு பண்றவங்க பயஸ்டானவங்களா இருக்கக்கூடாது. அதாவது இந்த கேஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டட் பார்ட்டியா இருக்கக்கூடாது. இதெல்லாம் தான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காமலே அவங்களுக்கு எதிராக ஒரு முடிவு பாஸ் பண்ணினா அது டெஃபினட் வயலேஷன் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். அண்ட் அப்படிப்பட்ட ஒரு முடிவு குவாஷ் செய்யப்படும். அதுக்கும் சர்ஷராரை பிரின்சிபல் ரிட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம பார்க்க வேண்டியது சர்ஷராரை மேல்முறையீடு கிடையாது, வேற ஒரு கீழ் கோர்ட்டோ இல்லை ஒரு குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டியோ ஒரு முடிவு எடுக்கும் போது ஒருத்தருக்கு வாய்ப்பளித்து, அதுல இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ்க்கு வாய்ப்பளித்து அதுக்கப்புறமா தான் ஒரு முடிவு எடுக்க முடியும். அண்ட் இந்த முடிவுல இப்படி வாய்ப்பு கொடுக்காமலோ இல்ல ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாமல் ஒரு முடிவு பாஸ் பண்ணினாலோ இல்லைன்னா ரொம்ப தவறான முடிவு பாஸ் பண்ணினாலோ இதை சர்ஷராரை ரிட் மூலமா சேலஞ்ச் செய்யலாம், ஒரு ரிட் வாங்கலாம். ப்ரொஹிபிஷன் அப்படின்ட்டு இன்னொரு ரிட் இருக்கு. ப்ரொஹிபிஷனுக்கும் சர்ஷராரைக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். ப்ரொஹிபிஷன் வந்து ஒரு அதிகாரியோ இல்லை கீழ்கோர்ட்டோ இதுக்கு மேல ஒன்றும் பண்ணாதீங்க, இந்த ப்ரொசீடிங்ஸை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரிட். ஸோ ஒரு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். ஒரு ப்ரொசீடிங்ஸ் நடந்துட்டு இருக்கு, ஒரு டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அந்த டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ்ல ஜூரிஸ்டிக்ஷனே இல்லாத ஒரு அதிகாரி இதை நடத்துறாங்க. அது முடிவு ஆனதுக்கு அப்புறமா அதை சர்ஷராரை மூலமா சேலஞ்ச் பண்ண முடியும். இல்ல இந்த ப்ரொசீடிங்ஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது இதை ப்ரொஹிபிஷன் ரிட்டா போக முடியும். இந்த மாதிரி ஜூரிஸ்டிக்ஷனே இல்லாதவங்க ஒரு ப்ரொசீடிங்ஸ் நடத்திட்டு இருக்காங்க, இதை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சர்ஷராரைக்கும் ப்ரொஹிபிஷனுக்கும் அந்த ஸ்டேஜ் ஆஃப் இன்டர்வென்ஷன்ல தான் வித்தியாசம். இந்த 5 ரிட் மட்டும் கிடையாது, வேற எவ்வளவோ ரிட் அண்ட் டைரக்ஷன்ஸ் கோர்ட்ஸால பாஸ் பண்ண முடியும். டெக்ளரேஷன், இது வந்து ஒரு முடிவு தவறானது அப்படின்ட்டு வெறும் ஒரு டெக்ளரேஷனா இருக்கலாம், இல்ல வேற எந்த மாதிரியான ஒரு ரிட் வேணும்னாலும் கோர்ட்ஸ் பாஸ் பண்ணலாம். இந்த 5 ரிட்டும் ஒரு மாடல் ப்ரெரகேட்டிவ் ரிட்ஸ். இது காம்ப்ரிஹென்சிவ் லிஸ்ட் கிடையாது. வேற எந்த மாதிரியான ரெமிடிஸும் கோர்ட்ஸால பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ப்ரொசீஜர்னு பார்க்கும்போது இங்க சிபிசி சிஆர்பிசி படிச்சிருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும், சிவில் கேஸா இருக்கட்டும் கிரிமினல் கேஸா இருக்கட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. சிவில் கேஸ் பொறுத்த வரையில அது ஒரு ரொம்ப அட்வர்சரியலான ஒரு ப்ராசஸ் இல்லையா.
எதிரித்தனமான ஒரு ஒரு ப்ராசஸ். ஸோ பெட்டிஷனர் இல்ல பிளெயின்டிஃப் அவங்களோட எவிடன்ஸ் கொண்டு வரணும், அவங்களோட கேஸை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. டிஃபெண்டண்டா இருக்கிறவங்க இல்ல ரெஸ்பாண்டண்டா சொல்றவங்க வந்து அவங்களோட கேஸ் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. கோர்ட் வந்து இவங்க 2 பேரும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற எவிடன்ஸை தான் பேலன்ஸ் பண்ணிட்டு முடிவு பண்ணும். ஆனா ரிட்ஸ் பொறுத்த வரையில எஸ்பெஷலி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கிற அடிப்படை உரிமைகள் பத்தின ரிட்ஸ் இருக்கும்போது கோர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றது கிடையாது. டெக்னிக்காலிட்டிஸை ரொம்ப ஃபாலோ பண்றது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி அடிப்படை உரிமை அப்படின்றது எவ்வளவு முக்கியமான விஷயம். ஸோ ரிட்ஸ் வந்து ஓரளவு டெக்னிக்காலிட்டிஸ் கொஞ்சம் குறைவா இருக்கிற ஒரு ஏரியா ஆஃப் லா அண்ட் ஏரியா ஆஃப் ப்ராசஸ். அப்படின்னா நம்ம என்ன வேணா போட்டுடலான்றது கிடையாது. there are definitely some limits to what you can do and நிறைய பெஸ்ட் ப்ராக்டிசஸும் இருக்கு. இன்னைக்கு அதை பத்தி பேச ஆரம்பிக்கலாம். ஹோப்ஃபுல்லி இது ஒரு நம்ம சீரியஸா பண்ணினோம் அப்படின்னு சொன்னா இன்னும் இதுல கொஞ்சம் டீட்டெயில்டா பண்ணலாம். ஓகே, ஸோ என்னெல்லாம் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்க்கும்போது முதல் கேள்வி யாரு ரிட் பெட்டிஷன் போடலாம் அப்படின்னு இல்லையா? லோகஸ் ஸ்டாண்டை. ஜெனரலி லோகஸ் ஸ்டாண்டை அப்படின்றது யார் ஒரு முடிவால இல்ல ஒரு சம்பவத்தால அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க தான் கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டாண்டிங் இட் செல்ஃப். ஸோ யாராவது ஒருத்தர் என்னோட அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டிருக்கு, அத்துமீறப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க ரிட் பெட்டிஷன் போட முடியும். ஆனால் நம்ம ரிட் பெட்டிஷன்ஸ்ல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இன்னோவேஷன் வந்ததே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், பொதுநல வழக்கு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனலால தான் இது பெருசா இதை நம்ம யூஸ் பண்றோம். அதாவது அடிப்படை உரிமை பொறுத்த வரையில நம்மளுக்கு தெரியும் சிலரால அவங்களோட உரிமைகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போக அவங்களால முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பணபலம் இல்லாமல் இருக்கலாம், இல்ல வேற நிறைய கஷ்டங்களால அவங்களால கோர்ட்டுக்கு போக முடியாமல் இருக்கலாம். ஸோ பொது நலத்துல ஒரு தனி மனிதனாகவோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனாகவோ ஒரு பொதுநல வழக்கு போட முடியும். வேற ஒருத்தரோட அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டிருந்தாலும் நம்மளுக்கு பர்சனலி ஒரு பாதிப்பு இல்லைன்னா கூட லோகஸ் ஸ்டாண்டை ரிலாக்ஸ் ஆயிருக்கு இன் மேட்டர்ஸ் ஆஃப் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ நம்ம வந்து இது 1980s இருந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு சட்ட மாறுதல். அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் இல்லாமல் வேற பொது நலத்தோட யாரா இருந்தாலும் அடிப்படை உரிமைகள் பத்தி, சமூக நீதி பத்தி முக்கியமான விஷயங்களை ரிட் பெட்டிஷனா கொண்டு வர முடியும். அண்ட் இந்த பிஐஎல்ஸ்ல நம்மளுக்கு தெரியும் இன்னும் ஜாஸ்தி ஒரு லீனியன்சி ஜெனரலி கோர்ட்ஸ் காட்டுறாங்க. ஸோ இது வந்து பெட்டிஷனா கூட நம்ம போட வேண்டிய தேவையில்லை. நிறைய விஷயங்கள் வந்து வெறும் ஒரு லெட்டரா போயிருக்கலாம் கோர்ட், அது எபிஸ்டலரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு போஸ்ட் கார்டை கூட கோர்ட்ஸ் வந்து காக்னிசன்ஸ் எடுத்திருக்காங்க பாண்டட் லேபர் விஷயங்கள்ல இல்லை மற்ற முக்கியமான விஷயங்கள்ல. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா நம்ம வித்தியாசமான ஒரு இனோவேட்டிவ் திங்கிங் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிற பிஸ்னஸ்ல இருக்கும் அதனால அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரொம்பவே ரிலாக்ஸ்டான ரூல் ஆஃப் ஸ்டாண்டிங். அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ரிட் பெட்டிஷன் பார்க்கும்போது எஸ்பெஷலி வித் ரிகார்ட் டு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது அட்வர்சேரியல் ப்ரொசீஜரா கோர்ட்ஸ் பார்க்கறது கிடையாது. அதாவது பிளெயின்டிஃப்க்கு ஒரு பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்கு, டிஃபெண்டன்ட்க்கு இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் கிடையாது, எல்லா எவிடன்ஸையும் பிளெயின்டிஃப் கொண்டு வரணும், மனுதாரர் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஸ்பிரிட் கிடையாது. ஏன்னா ஸ்பிரிட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ரிட் இஸ் தட் அடிப்படை உரிமைகள் வந்து எந்த யாராலையுமே ஒரு அத்துமீறல் இருக்கக்கூடாது, எல்லாரோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் கேரண்டி பண்ற ஒரு ஜூரிஸ்டிக்ஷனா இருக்கிறதுனால. ஸோ கோர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா எவிடன்ஸ் இல்லைன்னா கூட, டைரக்டான ப்ரூஃப் இல்லைன்னா கூட கமிஷனர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பர்ட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அமைக்கஸ் கியூரி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம கோர்ட்டுக்கு வரவங்க தான் சாதாரணமா அவங்களோட கேஸை ப்ரூவ் பண்ணணும், அந்த பொறுப்பு இருக்கு. ஆனா ரிட் பெட்டிஷன்ஸ் பொறுத்த வரையில எஸ்பெஷலி பொதுநல வழக்கு விஷயங்கள்ல இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ஒரு பர்டன் ஆஃப் ப்ரூஃப் பார்க்கறது கிடையாது. இது மட்டும் இல்லாமல் ப்ரொசீஜர்ல என்ன வித்தியாசங்கள் இருக்குன்னா லிமிடேஷன் ஆக்ட் இஸ் நாட் அப்ளிகபிள். சாதாரணமா நம்ம ஒரு சிவில் வழக்கா இருக்கட்டும் கிரிமினல் வழக்கா இருக்கட்டும் முதல்ல நம்ம பார்க்கறது ஐயோ லிமிடேஷன் முடிஞ்சிருச்சா, சில காசஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து நீங்க
ஒரு சம்பவம் நடந்து 3 வருஷத்துக்குள்ள இல்ல 1 வருஷத்துக்குள்ள இல்ல 6 மாசத்துக்குள்ள அது சட்டத்தை பொறுத்தது, அதுக்குள்ள நம்ம வந்து கேஸ் போடணும் அப்படின்னு இருக்கு. ஆனா ரிட் பெட்டிஷன்ல அப்படி லிமிடேஷன் ஆக்ட் அப்ளிகபிள் கிடையாது. எப்ப வேணா கோர்ட்டுக்கு போகலாம், ஆனால் டிலேடா போக முடியாது. அப்படி நம்ம சம்பவம் நடந்ததற்கும் நம்ம கோர்ட்டுக்கு போறதுக்கும் ரொம்ப ஒரு டிலே இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஏன் அப்படிப்பட்ட ஒரு டிலே இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படி எக்ஸ்பிளைன் செஞ்சா போதும், கோர்ட் வந்து எடுத்துக்கதான் செய்யும். அதுக்கப்புறமா என்னன்னா ரெஸ் ஜூடிகாட்டா இஸ் அப்ளிகபிள். நம்ம வந்து நான் சொன்ன இந்த மாதிரி லிமிடேஷன் ஆக்ட் அப்ளை ஆகாது, அதனால 1 வருஷம் கெடு 2 வருஷம் லிமிடேஷன் அப்படின்னு கிடையாது. ஆனா ரெஸ் ஜூடிகாட்டா இஸ் அப்ளிகபிள். நம்ம வந்து ஒரே ஒரு விஷயத்துக்காக ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்காக திரும்பி திரும்பி கோர்ட்டுக்கு போக முடியாது, ஒரு முறை தான் போக முடியும். ஸோ ஆர்டிகிள் 226ல ஒரு ரிட் கேட்டிருக்கேங்க ஒரு சம்பவத்துக்காக இல்லை ஒரு காரணத்துக்காக அப்படின்னு சொன்னா அதுல நம்மளுக்கு தேவையான முடிவு கிடைக்கலன்னா ஆர்டிகல் 32ல சுப்ரீம் கோர்ட் முன்னாடி போக முடியாது. ஏன்னா தெர் இஸ் ரெஸ் ஜூடிகாட்டா தட்ஸ் அப்ளிகபிள். ரெஸ் ஜூடிகாட்டா அப்படின்ற ரூல் வந்து ஒரு விஷயத்தை, ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷன், 2 பேருக்கு நடுவுல இருக்கிற ஒரு பிரச்சனை பத்தி ஒரு கோர்ட் முடிவு பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னா அண்ட் அது ஃபைனல் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதை இன்னொரு முறை திரும்பி அதே கேள்வியை எழுப்ப முடியாது. ஆனா வேற ஒரு சம்பவம் இது மாதிரியான ஒரு சிமிலாரிட்டி இருக்கு ஆனா ஒரே சம்பவம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அது ரெஸ் ஜூடிகாட்டா அப்ளை ஆகாது. நம்ம இன்னொரு தடவை கோர்ட்டுக்கு போகலாம். ஆனா நீங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஹைகோர்ட்டுக்கு ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டிருக்கீங்க, ஹைகோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு, நம்மளுக்கு தேவையான முடிவு கிடைக்கல. நான் சொன்னேன் ரெஸ் ஜூடிகாட்டா அப்படி சொன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆர்டிகல் 32 மூலமா போக முடியாது, ஆனா அப்பீல் மூலமா இல்ல எஸ்எல்பி மூலமா போக முடியும். ஸோ இது ஒரு மேல்முறையீடா ஸ்பெஷலி பெட்டிஷன் போட்டு போக முடியும், ஆனா ஆர்டிகல் 32 ரிட் பெட்டிஷனா போக முடியாது. ஸோ இன்னும் சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி நம்ம என்ஃபோர்ஸ் பண்றது. ரிட் பெட்டிஷன்ல இந்த 5 ரிட்ஸ் பத்தி பார்த்தோம். இது மட்டும்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தீர்வானா கிடையாது. அடிப்படை உரிமைகளோட அத்துமீறல் நடந்துச்சுன்னா நம்ம காம்பன்சேஷன் கூட கேட்க முடியும், நஷ்ட ஈடு கூட கேட்க முடியும். இது கோர்ட்ஸ் வந்து 1980ஸ்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் இதை யூஸ் பண்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து ருடுஷா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படின்ட்டு ஒரு கேஸ் இருக்கு. அதுல வந்து ஒருத்தரை ஒரு கிரிமினல் கோர்ட் நிரபராதி அப்படின்ட்டு அக்விட் பண்ணதுக்கு அப்புறமா கூட 14 வருஷங்கள் அவரு ஜெயில இருந்தார். ஸோ அப்போ வந்து கோர்ட் இதுக்கு காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணுச்சு. ஸோ வேர் த ஸ்டேட் இன்ஃப்ரிஞ்சஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், கோர்ட்ஸ் நிறைய நேரங்கள்ல நஷ்ட ஈடும் ஆர்டர் பண்றது உண்டு. இது வந்து அந்த 5 ரிட்ஸ்ல நேரடியா வராது பாருங்க, அது இப்படி ஒரு பேர் போட்டு இல்லை, ஆனா நம்ம மேண்டமஸ் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் அப்படின்னு கேட்க முடியும். ஸோ ரிட்ஸ்ல இதுவும் பண்ண முடியும். வேர் தெர் இஸ் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் காம்பன்சேஷன் கேட்க முடியும். இந்த மாதிரி அரசாங்கம் இப்படி ஒரு அத்துமீறல் செஞ்சது, அதுக்கான நஷ்ட ஈடா கேட்க முடியும். நம்ம கோர்ட்ஸ் வந்து அமெரிக்கன் கோர்ட்ஸ் மாதிரி மில்லியன்ஸ்ல காம்பன்சேஷன் அவார்ட் பண்றது கிடையாது, ஆனா இதுவும் ஒரு முக்கியமான ஒரு டிட்டரண்ட் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இதுவும் பார்த்துக்கணும். அடுத்தது ரிட் பெட்டிஷன்ஸ்ல வேற என்னெல்லாம் பண்றாங்க, டைரக்ஷன்ஸ் இஷ்யூ பண்றாங்க. ஒரு சட்டம் இல்லை, இல்ல இருக்கிற சட்டம் பத்தல, ஒரு இம்பார்ட்டன்டான சோஷியல் பிரச்சனையை டீல் பண்றதுக்கு இருக்கிற சட்டம் பத்தல அப்படின்னா கூட கோர்ட்ஸ் நிறைய நேரங்கள்ல டைரக்ஷன்ஸ் இஷ்யூ பண்றது உண்டு. இது சுப்ரீம் கோர்ட் மட்டும் கிடையாது, நம்ம ஹை கோர்ட்ஸும் நிறைய இஷ்யூ பண்ணுது. ஸோ நீங்க வந்து இந்த ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இதுக்கு இத எதிர்கொள்றதுக்கு சட்டம் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம கோர்ட் கிட்ட டைரக்ஷன் கூட கேட்கலாம். ஸோ உங்க எல்லாருக்கும் விஷாகா ஜட்ஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கலாம், இந்த 1997ல வந்தது. அதுலதான் சுப்ரீம் கோர்ட் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ்க்கு கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா அந்த நேரத்துல வேலை பண்ற இடத்துல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா ஒரு சட்டமும் கிடையாது. ஸோ இதுல வந்து கம்ப்ளைண்ட்ஸ் மெக்கானிசம் ஒன்று போட்டு எப்படி ஒரு வேலை பண்ற இடத்துல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலியல் துன்புறுத்தல் நடந்துச்சுன்னா எப்படி கம்ப்ளைண்ட் பண்றது, அதுக்கு என்ன தண்டனை கிடைக்கலாம் அப்படின்ட்டுலாம் வந்து ஒரு டிரெக்ஷன் போடுறாங்க. இதுக்கப்புறமா தான் இப்ப நம்மளுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் வந்திருக்கு. அது 2013ல வந்தது. ஸோ ரொம்ப நிறைய ஆல்மோஸ்ட் 2 decades அப்புறமா தான் அது வருது.
பட் இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எனக்கு நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறதுனால உங்க எல்லா யூனிவர்சிட்டிஸ்லயுமே முதல்ல ஒரு செஷன் நடத்திருப்பாங்க இல்லையா? இப்ப யூஜிசி ஐ திங்க் ஆல்சோ ஹேஸ் ஒன் ஸ்டாண்டர்ட் வீடியோ ஆன் ராகிங் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கைட்லைன்ஸ் அபவுட் ராகிங் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஒரு ரிட் பெட்டிஷன் மூலமா தான் வந்துச்சு. ஸோ நம்ம ரிட்ஸ்னு பார்க்கும்போது இந்த 5 ரிட்ஸ் டெக்ளரேஷன் பிளஸ் இந்த மாதிரி காம்பன்சேஷனா இருக்கட்டும், இல்ல டைரெக்ஷனா இருக்கட்டும், ஒரு சட்டம் இல்லாத போது இப்படிதான் நடத்தணும் அப்படின்னா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம ரிட் பெட்டிஷன் மூலமா ரெமெடிஸா கேட்கணும். ஸோ நான் வந்து இன்னும் இன் பிரீஃப் ஐ ஜஸ்ட் டாக் அபவுட் ஒன் மோர் இஷ்யூ. என்ன ரிட்டுக்கான என்ன லிமிடேஷன்? நம்ம முதல்ல நாங்க வந்து ரொம்ப ப்ராடா சொல்ல ஆரம்பிச்சோம்ல, உங்களுக்கு கவர்மெண்ட்க்கு அகேன்ஸ்டா என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம ரிட் பெட்டிஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட் மட்டும் கிடையாது. ஆர்டிகல் 12 நீங்க பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யாருக்கு அகேன்ஸ்டா அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 12ல போட்டிருக்கோம். ஸ்டேட் இன்க்ளூட்ஸ் கவர்மெண்ட், பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, legislature of each state, local authorities or other authorities within India அப்படின்ட்டு. ஸோ இது கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் சார்ந்த நிறைய நிறுவனங்கள் இருக்கு, அதுவும் அப்ளை ஆகும். ஆர்டிகல் 12 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் when we are talking about ஆர்டிகல் 32. ஸோ நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும்னா இந்த ஆர்டிகல் 12ல வரக்கூடிய அத்தாரிட்டிஸ்க்கு அகேன்ஸ்டா தான் நம்ம ரிட் பெட்டிஷன் போட முடியும். ஸோ ஆர்டிகல் 12 வந்து அரசாங்கம் மட்டும் கிடையாது, இம்பார்ட்டண்டான பப்ளிக் ஃபங்க்ஷனரிஸ், பொது கடமைகள் பண்ற நிறைய அதிகாரிகள், நிறைய அத்தாரிட்டிஸ் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. இப்போ 226 நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ப்ராடர் தென் ஆர்டிகல் 32. நம்ம முதல்லயே சொன்னோம், ஏன்னா இது என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் கிடையாது, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் லீகல் ரைட்ஸ் ஆல்சோ. ஸோ ஆர்டிகல் 12ல இருக்கிற அத்தாரிட்டிஸ் மட்டும்தான் ஆர்டிகல் 226ல கவர் ஆவாங்கன்னு கிடையாது. ஒரு பொது கடமை பெர்ஃபார்ம் பண்ற யாரா இருந்தாலும் சரி, ஒரு மனிதரா இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனமா இருந்தாலும் சரி, நம்ம ரிட் அண்டர் ஆர்டிகல் 226 போட முடியும். ஸோ ஆர்டிகல் 12 இஸ் ரெலிவென்ட் ஒன்லி ஃபார் தி பர்பசஸ் ஆஃப் ஆர்டிகல் 32. 226 வந்து இன்னும் நிறைய பப்ளிக் அத்தாரிட்டிஸ்க்கு அகேன்ஸ்டா நம்ம போட முடியும். இதுல எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா, நம்ம காலேஜஸ் நிறைய இருக்கு, காலேஜஸ்க்கு அகேன்ஸ்டா ரிட் அண்டர் 226 லை ஆகும். இல்ல யாராவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ், பப்ளிக் டியூட்டி, பொது கடமை பண்ற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அகேன்ஸ்டா ஆர்டிகல் 226 லை ஆகும். ஸோ நான் இன்னைக்கு ஒரு இன்ட்ரடக்டரி செஷனா தான் நம்ம இன்னைக்கு இதை பார்க்க முடியும். நீங்க ப்ராக்டிக்கலி என்ன பார்க்கணும்னா, ஆர்டிகல் 226 எந்த அரசாங்கத்தோட ஒரு முடிவா இருந்தாலும் சரி, இல்ல பொது கடமை ஆற்றுற எந்த மனிதனா இருந்தாலும் சரி, எந்த நிறுவனமா இருந்தாலும் சரி, பப்ளிக் அத்தாரிட்டி, அவங்களுக்கு அகேன்ஸ்டா நம்ம ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொன்னா ரிட் பெட்டிஷனா போட முடியும். இந்த ரிட் பெட்டிஷனுக்கு லிமிடேஷன் கிடையாது, ஆனா டிலேடா நம்ம போகக்கூடாது. ரிட் பெட்டிஷனுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ப்ராசஸ் கிடையாது, ஆனால் கொஸ்டின்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் நிறைய இருக்கும்போது ரிட்ஸை ஓரளவு டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் மூலமா ஏதாவது ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு ரிட்ஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். பட் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஜூரிஸ்டிக்ஷன். ஏன்னா நீங்க ஒரு சட்டத்தோட கான்ஸ்டிடியூஷனாலிட்டி கூட நம்ம இந்த ரிட் மூலமா தான் கேட்கிறோம், சேலஞ்ச் பண்ணலாம். ஒரு டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷனோட ஒரு ரூலா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனா இருக்கட்டும், இல்லை வேற ஒரு ஜியோ சர்க்குலர் எதுவா இருந்தாலும் அது அதோட கான்ஸ்டிடியூஷனாலிட்டியை நம்ம ரிட்ஸ் மூலமா சேலஞ்ச் பண்ண முடியும். அரசாங்கத்தோட இல்லை ஒரு பப்ளிக் அத்தாரிட்டியோட எந்த முடிவா இருந்தாலும் அதை நம்ம சேலஞ்ச் பண்ண முடியும் ரிட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன் மூலமா. இது வந்து ஸோ அக்கௌண்டபிலிட்டிக்காக, அரசாங்கத்தை வந்து கேள்வி கேட்கறதுக்காக, அவங்களோட பவர்ஸை லிமிட் பண்றதுக்கான இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு லீகல் டிவைஸ். இப்போ questions இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாமா? I don't want to talk for more. இப்போ
ஸ்ரீஜா என்ன பண்ண போறோம்? நம்ம கொஸ்டின்ஸ் வந்து சாட் பாக்ஸ்ல போட சொல்லலாமா இல்ல? இல்ல மேம், ஆக்சுவலா ஹேண்ட் ரைஸ் பண்ற மெம்பர்ஸ் வந்து ஒருத்தரா நான் கால் பண்றேன். அவங்க ஓகே வந்து ஓகே அவங்க ஓகே வந்து நோ கொஸ்டின்ஸ் ப்ராப்ளம். உங்ககிட்ட டைரக்டா கேட்பாங்க, நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே செந்தில்குமார் சோயல் காலேஜ்ல இருந்து டவுட் கேட்கிறாரு. செந்தில்குமார், நீங்க கேட்கலாம். நீங்க மியூட் எடுத்துட்டு கேட்கலாம். குட் மார்னிங் மேம். தேங்க்யூ ஃபார் த செஷன். ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸ்பிளனேட்டரியாக நல்லா இருந்ததுங்க மேம். ஒரு டவுட் என்னன்னா, இப்போ இதுக்கு லிஸ்ட் பண்ணுற இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேஷனுக்காக நம்ம ஒரு அது பெட்டிஷன் ஒன்று போடுறோம்னா அதுக்கு ஏதாச்சும் டைம் லிமிட் இருக்குங்களா மேம்? இல்லை இந்த லிஸ்டிங்க்கு ஏன்னா நிறைய கேசஸ் லிஸ்ட் ஆகாமையே லிஸ்ட் ஆனாலும் அதுக்கு எதனா தள்ளி போட்டு லிஸ்ட் ஆகுதுன்னா அந்த டைம்குள்ளார அந்த வயலேஷன்னால இம்பாக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த லிஸ்டிங்க்கு எதனா டைம் லிமிட் இது வரைக்கும் எதனா கோர்ட் ஆர் ஏதாச்சும் பிரசிடென்ட்ல எதனா ஹைலைட் பண்ணிருக்காங்களா மேம்? I think this is a very relevant question, செந்தில்குமார். ஏன்னா நம்ம இப்ப பாக்குறதே நீங்க ரொம்ப முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் வயலேஷன்ஸ் பத்தி பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்கா இருக்கு. ஆனா கடந்த ஒரு வருஷமா அவங்க அதை எடுத்துக்கவே இல்லை. நம்ம ஆர்டிகல் 370 பத்தின விஷயங்களா இருக்கட்டும், இல்ல நிறைய ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன்ஸ் பெண்டிங்காவே இருக்கு. ஆனா அது எதுவுமே எடுத்துக்கல. அதனால இப்போ ரொம்ப நிறைய கிரிட்டிசிசமும் வந்துகிட்டு இருக்கு, விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. எப்படி சுப்ரீம் கோர்ட் அதுவும் இந்த கோவிட் காரணம் காட்டி எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தி ஆன்சர் டு தட் இஸ் இல்ல, லிமிட் எதுவும் கிடையாது, இவ்வளவு நாளைக்குள்ள எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷன்லயும் இல்லை, வேற எந்த சட்டத்திலயும் கிடையாது. பட் பிகாஸ் தி assumption is the other way around. The assumption is that the court will take it up immediately. So நம்ம ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணோம்னா அது அட்மிஷனுக்கு ப்ராக்டிக்கலி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாரத்திலயோ இல்லை 2 வாரத்திலயோ வரதுக்கான நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கூட நம்ம அர்ஜென்ட்டான மேட்டர்னா நம்ம மென்ஷன் பண்ணி கொண்டு வருவோம் இல்லையா? அது ஐம் ஷுர் நீங்க வந்து இன்னும் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பத்தி பேசும்போது இல்லை ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லிட்டிகேஷன் வரும்போது நம்ம பார்த்துப்போம். ஸோ ஏதாவது ஒரு அர்ஜென்சி இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கே ஒரு மோஷன் போட்டு நம்ம கோர்ட்டுக்கு இது பண்ண முடியும். பட் அதுக்கப்புறமா வேற காரணங்கள் காட்டி அது கோர்ட் டிலே பண்ணிடுச்சுன்னு சொன்னா அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்மளுக்கு ரெமிடிஸ் ரொம்ப கிடையாது. ஸோ courts unfortunately can delay and they have been delayed. So இந்த அவாய்டன்ஸ் இப்ப நீங்க சீஃப் ஜஸ்டிஸ் போப்டே ரிட்டையர் ஆகும்போது நிறைய அதை பத்தின ஆர்டிகல்ஸ்லாம் வந்திருக்கு நீங்க பாத்தீங்கன்னா. அண்ட் அவரோட சார்ட் ஆஃப் டென்யூரோட ஒரு பெரிய கிரிட்டிசிசமே நிறைய இம்பார்ட்டன்டான கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸை அவாய்ட் பண்ணினாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கோர்ட்ஸ் வந்து சில நேரங்கள்ல ரொம்ப நிறைய கேசஸ் இருக்கு அப்படின்றதுனால டிலே ஆகுறது ஒரு பக்கம், சில நேரங்கள்ல யூனோ அவாய்டன்ஸ் அஸ் அ ஸ்ட்ராட்டஜியும் பண்றது ஒரு பக்கம். ஸோ நம்ம இப்போ சட்டங்களோட நல்லதை பத்தி பேசும்போது ப்ராக்டிக்கலி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஸோ நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டை ஹை கோர்ட்டை கிரிட்டிசைஸ் தைரியமா விமர்சனமும் பண்ணணும். அதனால யூனோ there are many instances where the courts are also avoiding these cases, which is an unfortunate reality. It is not just because there are lots of cases, which is true. ரொம்ப நிறைய கேசஸ் இருக்கு. இந்தியன் சுப்ரீம் கோர்ட் மாதிரி பர்டன்டான ஒரு சுப்ரீம் கோர்ட் பார்க்க முடியாது, ஏன்னா அந்த மாதிரியான கேசஸ் எடுத்துக்கிறோம். பிகாஸ் நீங்க யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 50 கேஸ் கூட கேட்க மாட்டாங்க. ஆனா இந்தியன் சுப்ரீம் கோர்ட் thousands and thousands of cases கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த ஒரு criticism is not just that they are bogged down by numbers, it's also that sometimes they avoid the cases. Thank you ma'am. Thank you Sanjay Kumar. Any other questions? Good afternoon good afternoon ma'am, this is Dr. Dinesh. Yes, Dr. Dinesh. Ma'am, I have one doubt ma'am, and thanks for your sharing of your knowledge with us ma'am. It was really a nice presentation. So my doubt here is on that habeas corpus apply பண்றதுக்கு யாராச்சும் ஒருத்தங்க எக்ஸ்கியூஸ் மீ, அதர்ஸ் கொஞ்சம் மியூட் பண்றீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, பேசுறவங்க சைடுல ரொம்ப சவுண்டா இருக்கு. சோ மேம் can I எஸ் கேக்குது. மேம் ஹேபஸ் கார்பஸ் அப்ளை பண்றதுக்கு யாராச்சும் ஒரு பர்டிகுலர் தெரிஞ்ச பர்சன் மேல மட்டும் தான் நம்ம அதை போட முடியுமா, அந்த ரிட் போட முடியுமா, இல்ல எனி ஸ்ட்ரேஞ்சருக்கு கூட நம்ம ஹேபஸ் கார்பஸ் அப்ளை பண்ண முடியும்?
குட் கொஸ்டின். ஹேபியஸ் கார்பஸ் தெரிஞ்சவங்க போடலாம், இல்ல இப்படி ஒருத்தர் வந்து ஸ்ட்ரேஞ்சர் இருந்தாலும் இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் போட முடியும். டெஃபினெட்லி போட்டிருக்கோம். ஏன்னா எஸ்பெஷலி ஆனா உங்களுக்கு கொஞ்சம் சம் கைண்ட் ஆஃப் பர்சனல் நாலேஜ் இருக்கணும். பட் யார் வேணா போடலாம், லிமிடேஷன் கிடையாது. And mandamus related. In terms of ஒரு நிமிஷம், I just wanted to sort of follow that up. There is no limit, like as a local standard rule கிடையாது. ஆனா நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகும்போது உங்களுக்கு எங்க இந்த மாதிரி தகவல் கிடைச்சிருக்குன்னு கேட்பாங்க. So you need to back it up with something. So as a matter of best practice, யாராவது தெரிஞ்சவங்க மூலமா போடலாம். தெரிஞ்சவங்க meaning not just a family member or something, but இத பத்தின தகவல் தெரிஞ்சவங்க. So ஏதாவது ஒரு தகவல் நம்ம சேர்ந்து கொடுக்கணும். So either it could be even if it's a newspaper article, it is fine. But as a best practice, வந்து சும்மா எனக்கு இவங்க இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு போனீங்கன்னா கோர்ட் will not take it very seriously. பட் இந்த காரணத்தினாலதான் இவங்க இல்லீகல் டிடென்ஷன்ல இருக்காங்க, இவங்கள ராங்ஃபுல்லி ரிஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு ரிலேட்டிவா இருக்கணும் இல்ல ஃப்ரெண்டா இருக்கணும் தேவை கிடையாது, யாரை வேணா போதும். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் முகேஷ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. முகேஷ். Yes ma'am. Good morning ma'am. I have a doubt. எப்போ 226ல போகணும், எப்போ 32ல போகணும்? அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு எப்போ போகணும், ஹை கோர்ட்டுக்கு எப்போ போகணும், இல்ல அதுக்குன்னு டிஃபரன்ஸ் இருக்கா? சுப்ரீம் கோர்ட் போன உடனே நீங்க வந்து 226 தான் முதல்ல போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரியணும் மேம். ஓகே, practically speaking 226 to 32 எப்போ போவோம்? இப்போ வந்து நிறைய பேரால நேரா 32 ஆக்சஸ் பண்ற அளவு அவங்களுக்கு வசதி இருக்காது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தூரம் இருக்கு, ஆக்சுவலி டெல்லியில இருக்கு. இட் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ், இட் இஸ் நாட் தட் ஆக்சஸபிள். பட் தட் அசைட், உங்களுக்கு இப்படி ஒரு சாய்ஸ் இருந்துச்சுன்னா 226 இல்ல 32 ரெண்டுமே கன்கரண்ட்லி யூஸ் பண்ணலாம். எது வேணா சூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதுல ஆர்டிகல் 32 வந்து ஃபண்டமெண்டல் ரைட் வயலேஷன் இருந்தா மட்டும்தான் அங்க போக முடியும். ஸோ லீகல் ரைட் வயலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 32க்கு போக முடியாது. ஆர்டிகல் 226 தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆர்டிகல் 32க்கு போனீங்கன்னா இட் ஷுட் பி அ பப்ளிக் அத்தாரிட்டி தட் கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 12 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். நான் கடைசி ஃபியூ ஸ்லைட்ஸ் அதை பத்தி தான் பேசியிருந்தோம். இல்லைன்னா ஆர்டிகல் 226 மூலம் தான் போகணும். இப்ப வந்து ஒரு வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் உங்களால டைரக்ட்லி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க நேரடியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வேணும்னாலும் போகலாம், இல்ல ஹை கோர்ட்டுக்கு வேணும்னாலும் போகலாம். சுப்ரீம் கோர்ட் இங்க நேரா போ அப்படின்னு ஜெனரலி சொல்லக்கூடாது, ஆனால் சில நேரங்கள்ல சொல்றது உண்டு. ஸோ அதான் நான் சொன்னேன், இந்த கப்பன் சித்திகி கேஸ் நீங்க ஃபாலோ பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து வாஸ் டீடைன் when he was covering the ஹத்ரஸ் கேஸ். அவரை டீடைன் பண்ணாங்க. நேரடியாக அவங்க ஆர்டிகல் 32ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது இதே சீஃப் ஜஸ்டிஸ் போப்டே தான் கேட்கிறாரு, நீங்க ஏன் அலகாபாத் ஹைகோர்ட் முன்னாடி போகல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெர் ஆர் இன்ஸ்டன்சஸ் வேர் த கோர்ட்ஸ் வில் சே நேரா நீ ஏன் இங்க போகல, பட் தட் இஸ் நாட் கரெக்ட். ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் வயலேஷன் அலெஜ் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் டஸ் நாட் ஹேவ் அ டிஸ்கிரிஷன், பிகாஸ் சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் அ டியூட்டி டு ஹியர் ஆல் கேசஸ் வேர் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் அலெஜ்ட். இதே கப்பன் சித்திகி கேஸ்ல இப்படி சொல்லிட்டு அர்ணப் கோஸ்வாமி கேஸ் வரும்போது இவங்க சொன்னது ஆர்டிகல் 32 இருக்கு இல்லையா, நேரடியா நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன் லா பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 32 மூலமாவும் போகலாம், 226 மூலமாகவும் போகலாம். ஆனா அதான், ஸோ யோர் ஸ்ட்ராட்டஜி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் தட் கேஸ். நீங்க ஏன் நேரடியா சுப்ரீம் கோர்ட் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஏன் உங்க ஹைகோர்ட் அவாய்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனா தெர் இஸ் கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் for whatever strategic reasons ரெண்டு கோர்ட்ஸ் வேணாலும் நீங்க அப்ரோச் பண்ணுங்க. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறது அர்ஜுனன். அர்ஜுனன், நீங்க உங்களோட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். வணக்கம். என்னன்னா இப்போ எங்க அப்பா தான் ஒருத்தவங்க காணோம், அதுக்காக வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் ஆயிருக்கு. ஆனா இருந்தாலும் அவங்களை வந்து தேடி கண்டுபிடிக்கவே முடியல. அந்த சூழ்நிலையில நம்ம ஹெபியஸ் கார்பஸை பயன்படுத்த முடியுமா? ஏன்னா போலீஸ் தேடுனா கண்டுபிடிச்சிடலாங்கிற ஒரு சூழல் இருக்கு, ஆனா அதை அந்த நேரத்துல பயன்படுத்த முடியுமா? பாருங்க, இதுல வந்து ரெண்டு இதுவா பார்க்க முடியும். ஒண்ணு வந்து ஒருத்தர் இப்படி
கம்ப்ளைண்ட் கொடுத்தும் அவங்களை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னா நீங்க ஹேபியஸ் கார்பஸ் போட முடியும். அப்ப வந்து கோர்ட் என்ன சொல்லும், போலீஸை நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க நாங்க பாத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு சொல்ல போறாங்க. இல்லைன்னா இது வந்து நீங்க ஒரு கிரிமினல் இஷ்யூவாவே கூட எடுக்க முடியும். வை இஸ் தேர் நோ ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் கிட்டயும் போகலாம், இல்ல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் கிட்டயும் போகலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஹேபியஸ் கார்பஸ் இஸ் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச் மேம். எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எங்களுக்கு நிறைய கிளாரிட்டி ஆச்சு. வேற யாராவது வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தா ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்றதா இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே மேம், எங்களுக்கு இந்த செஷன் ரொம்ப கம்ப்ளீட்டா இருந்தது. லீபன் எஸ் லீபன், நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஹலோ, லீபன் லைன்ல இருக்காரான்னு தெரியல. இப்போ நெக்ஸ்ட் இன்னொருத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஐபோன் அப்படி வந்திருக்காங்க. அவங்க Yes, sorry. I am Raja Priyan from Madurai. Actually, okay. Madam, good afternoon, madam. Your session wonderful actually. எந்தெந்த விதமான சொல்லி போட்டிருக்கீங்க. இதுல என்ன எனக்கு ஒரு சின்ன டவுட் அப்படின்னா, ஆக்சுவலா ஒரு CAT ஆர்டர் நம்மளுக்கு ஆல்ரெடி கையில இருக்கு மேடம். ரிகார்டிங் கம்பேஷனட் அப்பாயின்மெண்ட் we had a CAT judgment, sorry, direction, but until now the authority not yet finalized the matter. ஸோ இந்த டைம்ல நான் வந்து ரிட் ஆஃப் போலாமா எப்படிங்கிறது எனக்கு டிலே, பட் டிலேடாகவும் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 years இருக்கு. ப்ராக்ரஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல ப்ராக்ரஸும் இருக்கிற மாதிரி அவங்க ஒரு சீன் கிரியேட்டர் ஆகிருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நம்ம ரிட் டைரக்டா நம்ம போக முடியுமா? ஆர்டர் பாஸ் பண்ணியாச்சு சொல்றீங்க இல்லையா? அப்ப இஸ் தேர் a problem only with the execution of the order? அப்பனா நீங்க கண்டெம்ப்ட் தான போவீங்க? இல்ல, இது வந்து என்னன்னா கேட்ல இருக்கிறனால நான் வந்து இங்க ஹைகோர்ட் நான் ரிட்டு போக முடியுமா? சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ல இருக்கிறனால நான் இங்க நம்ம டைரக்ஷன் இங்க ரிட்டு போக முடியுமான்னு ஒரு சின்ன டவுட் இருக்கு மேடம். So obviously this will depend on full papers பார்க்காம நான் சொல்றது கஷ்டம். But generally exhaustion of alternate remedies வந்து article 226 is a little bit more stricter. So if another authority is seized of the matter, I think High Court realistically is quite reluctant to intervene இல்லைங்களா? So I think maybe again I'm not sure of the larger context of this case, but maybe something along the lines of a contempt or a direction to or it could be a direction, time bound direction போடுறதுக்கு இல்ல வேற ஏதாவது பண்ணி பார்க்கலாம். But again it will depend on whether or not there's a final order. Fine ma'am. Thank you sir. Thank you sir. அர்ஜுனன் क्वेश्चन ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. அர்ஜுனன் கேக்குறீங்களா? கேக்குறேன். ஒரு போஸ்டிங்ல வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஃபாலோ பண்ணல. எப்படின்னா ஒரு விடோ இருக்காங்க, பிளஸ் ஒரு ஆர்டினரி உமன் இருக்காங்க. விடோவுக்கு கொடுக்காம அந்த போஸ்டிங்கை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த போஸ்டிங் கொடுத்து 2 yearsக்கு மேல ஆயிடுச்சு. பட் ஆனா இப்பதான் தெரிய வந்துச்சு. பட் இந்த சூழ்நிலையில நம்ம அதை வழக்கு தொடுத்து அந்த போஸ்டிங்கை மாத்தி வாங்க முடியுமா? இதான் என்னோட ரூட். Again இது வந்து பேப்பர்ஸ் ஃபுல்லா பார்க்காம எங்களால சொல்ல முடியாதே. I think general questions on இல்ல டைம் லிமிட் 2 years இல்ல. நீங்க வந்து if it was an open call and there was a decision அப்படினு சொன்னா you can't call this violation of natural justice. அவங்கள கன்சிடர் பண்ணி இல்ல ஏதாவது அவங்க தப்பான விஷயத்தை என்ன சொல்றது குவாலிஃபிகேஷன் சரியா பார்க்காம போட்டாங்க அப்படின்னு சொன்னா போட முடியுமா இருக்கலாம். And 2 yearsனா கூட if you can explain the delay it could be fine. ஏன்னா சொன்ன மாதிரி limitation act does not strictly apply to writ petitions. But இது என்னால இந்த I think for the 2-line introduction to the case I'm sorry என்னால இன்னும் ஸ்பெசிஃபிக்கா ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே எனக்கு வந்து டைம் லிமிட் மட்டுக்காக தான் என்னோட டவுட்டா இருந்துச்சு. மத்தபடி சார் நான் சொன்ன மாதிரி ரிட் பெட்டிஷனுக்கு ஸ்ட்ரிக்ட் லிமிட்டேஷன் கிடையாது, ஆனா டிலேடாவும் வரக்கூடாது.
ஸோ அது வந்து வில் டிபெண்ட் ஆன் ஈச் கேஸ். நீங்க ரிட் பெட்டிஷன் போடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ ஷுட் எக்ஸ்பிளைன் த டிலே. ஏன் இவ்வளவு நாள் ஆச்சு? இந்த ஒரு வருஷம் ஜென்ரலி கோவிட் கோர்ட்ஸ் ஆர் ஃபர்கிவிங், அதை வந்து ஒரு இதுவா கன்சிடர் பண்றது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டிலேக்கான காரணம் என்ன, ஏன் உங்களால இதுக்கு முன்னாடி வர முடியல, அது சொன்னீங்கன்னா எனக்கு கோர்ட்ஸ் ஆர் கன்வின்ஸ், உங்களுக்கு ரெமெடிஸ் கிடைக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ அர்ஜுனன். இது பர்டிகுலரா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ மேம். நீங்களும் ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப பொறுமையா டீடைல்டா வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஒன்ஸ் அகெயின் ஐ தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் உங்க ஆர்கனைசர்ஸ்க்கு கேளுங்க, and they'll pass it on to me and I can answer it. ஓகே மேம். கொஸ்டின் ஆன்சர் தேங்க்யூ மேம். தேங்க்யூ. கொஸ்டின் ஆன்சர் செஷன் வந்து முடிச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம நிறைய டைம் வந்து எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னா திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் கண்டக்டிங் அகாடமிக் ஃபோரம் ஃபார் லா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி ஓவரால் தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா லா காலேஜ், பர்டிகுலரா வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி இந்த மீட்டிங் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுல எங்களுக்கு நாங்க அவங்க கிட்ட கேட்ட சஜஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நிறைய உமன் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே வந்து காலேஜஸ்க்கு போக முடியல அப்படின்றது ரொம்ப பெரிய டிராபேக்கா இருந்தது. அவங்க ஏற்கனவே ப்ராக்டிக்கல் போறதுன்றது ஒரு முடியாத ஒரு விஷயமா இருக்கு. எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னா டாக்டர்ஸ் எப்படி வந்து பக்கத்துல ஹாஸ்பிட்டலோட அவங்க லேர்ன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும், அந்த மாதிரிதான் வந்து அட்வொகேசி அப்படின்றதும். பட் இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல அது கம்ப்ளீட்டா இல்லாம போயிடுச்சு. பட் யூ ஆர் எக்ஸ்பிளைனிங் வெரி டீடைல்டி எவ்ரி செக்ஷன், எவ்ரி ஆர்டிகல்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப டீடைலா வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. 32 to 26 ஆன டிஃபரன்சஸ் என்ன, 5 டைப்ஸ் ஆஃப் ரிட், அந்த 5 டைப்ஸ்ல மட்டும்தான் ரிட்ஸ் வந்து ஃபைல் பண்ண முடியுமா, அதை தாண்டியும் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்றத வந்து சொன்னீங்க. அது எனக்கு வந்து அது பர்டிகுலரா ரொம்ப புதுசா இருந்தது. அது மட்டும் இல்லாம லோக்கல் ஸ்டாண்டி வந்து எப்படி வந்து நம்ம ஃபைல் பண்ணணும் அப்படின்றதாகட்டும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் இல்லாம லீகல் ரைட்ஸ் வயலேட் ஆகும்போதும் நம்ம எப்படி வந்து கேட்கணும், நம்மளோட உரிமைகள் வந்து கேட்கறது அப்படின்றது, லிமிடேஷன் அப்ளை இல்லை அப்படின்றது, இது எல்லாமே வந்து நான் தெரிஞ்சுக்க கூடியதுல கண்டிப்பா இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது வந்து நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் மேம். இந்த சிச்சுவேஷன்ல எஸ் மேம். I think there's someone who has a hand up. கதிரவன். ஓகே, நம்ம பர்டிகுலரா அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஓகே, டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஏன்னா டைம் ஓவர். தேங்க்யூ. கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா இது ஃபர்ஸ்ட் செஷன் தான், இது வந்து கம்ப்ளீட் ஆக போறது இல்லை. நம்ம இதுக்கு அப்புறமேட்டு இது வந்து பார்த்தோம்னா ஃபுல்லா வந்து நம்ம லீகலா என்னென்ன ஆஸ்பெக்ட்ல நம்ம வந்து ரெமிடிஸ் வந்து பெறுறது அப்படின்றது வந்து டீடைல்டா பார்த்தோம். இதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா டெக்னிக்கலா ப்ரொசீஜரலா நம்ம எப்படி இதை வந்து வாங்குறது, எப்படி வந்து நம்ம கோர்ட் அப்ரோச் பண்றது, இது எல்லாமே நம்ம வந்து லேர்ன் பண்ணலாம். இந்த செஷன்ஸை நம்ம கண்டினியூஸா சீரியஸா மேமே கூட சொன்னாங்க, நம்ம இதை ஒரு சீரியஸா எடுத்துட்டு போறோம்ன்ற இதுல வந்து பார்த்தோம்னா இன்னும் டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றது வந்து சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இன்னும் நிறைய நம்மளுக்கான சந்தேகங்களை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த ஆக்சுவலா அகாடமிக் ஃபோரம் ஃபார் லா ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது ஓவரால் தமிழ்நாடு முழுக்க இருக்க கவர்மெண்ட் லா காலேஜ், அதர் காலேஜ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்ல தான் வந்து இது ஆர்கனைஸ் ஆயிருக்கு. ஒரு ஷார்ட் பீரியட்ல இது வந்து பண்ணதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கேஜ் ஆகி ஃபுல் சப்போர்ட் வந்து செஞ்சாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலா ஸ்னேகா, முத்து நந்தினி, ரஞ்சித், கலையரசி, சேஷாச்சலம், தங்கமணி, திவ்ய பிரியா, பாலமுரளி அப்படின்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை எஃபெக்டிவா எடுத்துட்டு போனாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா நியர் 200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கு. பட் இதோட ஜூமோட வந்து பார்த்தோம்னா 100 மெம்பர்ஸ் தான். பட் நிறைய பேர் வந்து லைவா வந்து ஃபேஸ்புக்ல வந்து ஃபாலோ ஆயிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்கு. அப்புறம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சுப்பிரமணி, ராஜேஸ்வரி, தீபிகா, இவங்க எல்லாமே வந்து இதை கோஆர்டினேட் பண்றதுக்கு பர்டிகுலரா எஃபர்ட் போட்டு வந்து நிறைய விஷயத்த வந்து செஞ்சிருக்காங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் அண்ட் ஆல். அப்புறம் ஃபீட்பேக் ஃபார்ம் இதோட வந்து அட்டாச் பண்ணிருக்கோம். நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லிங்க்ல வந்து உங்களோட சஜஷன் அண்ட் ஃபீட்பேக்ஸ் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் நாங்க இதை எப்படி இன்னும் சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸ் ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து எங்களை இன்னும் கூட அடுத்த செஷன் எடுக்கிறதுக்கு வந்து ஃபியூவலா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு அருண், அட்வொகேட் அருண் குமார், ஒன் ஆஃப் த கோஆர்டினேட் மெம்பர். தேங்க்யூ மேம். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். Thank you very much and congratulations to the forum. ஒரு great initiative start பண்ணிருக்கீங்க.
and I wish you all the best. And I'm sure a lot of us lawyers will be very happy to support you. So thank you. Thank you, ma'am. And once again I thank you to complete art. நாங்க இதற்கு வந்து பார்த்தோம்னா அகிலா மேம் நாங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, பட் அவங்கள எங்களுக்கு என்கரேஜ் பண்ணி இவ்வளவு பெர்ஃபெக்ட்டான கிளாஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ஹெல்ப் பண்ணது மில்டன் சார். once again thanks to மில்டன் சார். thank you ma'am. thank you law students who are participate in the meeting. thank you so much. ஒரே ஒரு விஷயம், ஏதாவது क्वेश्चंस இருந்தது அப்படினா நீங்க ஃபீட்பேக் ஃபார்ம்லயே வந்து உங்களுடைய சஜஷன்ஸ் அப்படிங்கற காலம்ல क्वेश्चंस வந்து போஸ்ட் பண்ணலாம். டைம் காரணமா கம்மியா இருக்கறனால எங்களால வந்து ஃபர்தரா क्वेश्चंस எடுக்க முடியல. சோ அதுக்கு மன்னிக்கணும். yes thank you Subramani. Yeah. thank you ma'am. thank you.